நான் உங்க அனீஸ். மீடியாக்கள்ல பரபரப்பை ஏற்படுத்திய தமிழ்நாட்டை சேர்ந்த அகோரி மணிகண்டன் காசில பிணத்தை தின்னும் கோர காட்சியோட திரும்பவும் ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காரு. மீடியாக்களில் பரபரப்பை ஏற்படுத்திய அகோரி மணிகண்டன். திருச்சியில் இருக்கக்கூடிய அகோரி மணிகண்டன் அவரை சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். காசியில் பிணத்தை தின்னும் கோர காட்சியுடன் ரீஎன்ட்ரி. நான் 3வது கண் ஷூட்டிங்காக தமிழ்நாடு முழுக்க சுத்தி வரதுல எனக்கு பலவிதமான அனுபவங்கள் கிடைச்சது. அப்படித்தான் சமீபத்துல தமிழ்நாட்டுக்குள்ள ட்ரிப் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். வழியில ஒரு டீ கடையில டீ சாப்பிட இறங்கினேன். நான் ஒரே டீனா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா. டீ குடிச்சுக்கிட்டே பேப்பரை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்பதான் அகோரி மணிகண்டன் பத்தின ஒரு ஆர்டிக்கலை பார்த்தேன். சமீபத்துல மீடியாக்கள்ல பரபரப்பா பேசப்பட்டவர் அகோரி மணிகண்டன். அதுக்கப்புறம் அவர் காசிக்கு போயிட்டதா சொல்லி இருந்தாங்க. ஏறக்குறைய அவர் வெளி உலகத்துக்கு தன்னோட முகத்தை காட்டாம தலைமறைவா இருக்கிற மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. இப்ப அவரு காசில இருந்து திருச்சிக்கு வந்திருக்கிறதா ஒரு செய்தியை பார்த்தேன். சுடுகாட்டிலேயே வாழ்ந்து பிணங்களை சாப்பிட்டு வாழும் அகோரிகளோட லைஃப் ஸ்டைலை தெரிஞ்சுக்க நான் ஆசைப்பட்டேன். அதனால அகோரி மணிகண்டனை சந்திக்கணும்னு தோணுச்சு. ரொம்ப நாளாகவே எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அது என்ன அப்படின்னா, அகோரிகள் பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அகோரிகள் மயானத்திலே தங்கியிருப்பாங்க, நரமாமிசம் சாப்பிடுவாங்க, செய்வினை வைப்பாங்க. இப்படி அகோரிகள் பற்றி பல கதைகள் இருக்குது. அதனால தான் பொதுமக்கள் யாருமே அவ்வளவு எளிதாக அகோரிகளை போய் பார்த்துறதில்ல. அது மட்டும் இல்லாமல் அகோரிகள் யார்கிட்டே பேசவும் மாட்டாங்க. இதனாலேயே அகோரிகள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாகவே எனக்கு ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருந்தது. இன்றைக்கி எதர்ச்சியாக பேப்பர் பார்க்கும்போது தமிழ்நாட்டை சேர்ந்த அகோரி மணிகண்டன் அப்படின்றவர் காசிலிருந்து திருச்சிக்கு வந்திருந்ததாக போட்டிருந்தாங்க. அதை பார்த்த உடனே நான் திருச்சிக்கு கிளம்பிட்டேன். ஏன்னா அகோரிகளோட வாழ்க்கை முறையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான். இருந்தாலும் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் தயக்கமாகவே இருக்குது. ஏன்னா அகோரிகள்கிட்ட பேசும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் அகோரிகளோட வாழ்க்கை முறையை பற்றி இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வத்தோட நான் இப்போ திருச்சிக்கு போயிட்டுருக்கேன். இப்போ நாங்க திருச்சிக்கு கிளம்பணும். சென்னை திருச்சி ஹைவே ரோட்ல திருச்சியில இருந்து 10 கிலோமீட்டர் முன்னாடியே இருக்கு மணிகண்டம் அப்படிங்கிற ஊரு. இங்கதான் அகோரி மணிகண்டனோட மாந்திரீக பள்ளி இருக்கு. நாங்க போய் சேரவே ராத்திரி ஆயிடுச்சு. ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்துல ஒரு வீடு இருக்கு. அந்த இடமே மயான அமைதியோட இருந்தது. ஆட்கள் நடமாட்டமே இல்ல. பயங்கரமான காளி உருவத்தோட மாந்திரீக பள்ளி இங்கதான் நடக்கிறதா ஒரு பிளக்ஸ் வைக்கப்பட்டிருந்தது. நான் அங்க போன சமயம் அங்க யாருமே இல்ல. மாந்திரீக பள்ளி அப்படிங்கறதால காவலுக்கு கூட ஆள் இல்லாம இருந்தது. ஒருவேளை கண்ணுக்கு தெரியாம ஏதாவது ஒரு தேவதைய காவலுக்கு வச்சிருப்பாங்களான்னு தெரியல. நான் வீட்டுக்குள்ள போனேன். மனித மண்டவோடு சின்ன சின்ன விக்கிரகங்கள், ஒரு மூங்கில் தடியில ஏதோ ஒரு மிருகத்தோட பயமுறுத்தும் தலைப்பகுதி பார்க்கவே பயங்கரமா இருந்தது. இந்த வீட்டுல தான் அகோரி மணிகண்டன் ஒரு மாந்திரீக பள்ளி நடத்திக்கிட்டு இருக்காரு. பில்லி சூனியம், செய்வினை, பேய் ஓட்டுறது, இப்படி மாந்திரீக விஷயங்களை இங்க அகோரி மணிகண்டன் சொல்லித்தரதா எனக்கு சொல்லி இருந்தாங்க. நான் போயிருந்த சமயம் அகோரி மணிகண்டன் அங்க இல்ல. வீட்டுக்குள்ள பார்த்துட்டு இருந்த சமயத்துலதான் ஒரு வித்தியாசமான சத்தம் எனக்கு கேட்க தொடங்குச்சு. பக்கத்துல யாரோ ஒரு இசைக்கருவிய வாசிக்கிற மாதிரி இருந்தது. வீட்டுல இருந்து வெளியே வந்து இசை வந்த சத்தத்தை பின்தொடர்ந்து இருட்டுக்குள்ள நடக்க தொடங்கினேன். தூரத்துல ஒருத்தர் வாயில எதையோ வச்சு அந்த சத்தத்தை எழுப்பிக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். ஆள் பார்க்க ஒரு சாமியார் மாதிரி இருந்தாரு. இவர்தான் அகோரி மணிகண்டனோட குருன்னு அவர்கிட்ட பேசினதும் தான் எனக்கு தெரிஞ்சது. இவரோட பேரு பாலுச்சாமி. அகோரியோட குருவா இருந்தாலும் இவரு அகோரி இல்ல. இவரு சித்தர் வழியில இருக்கிறதா சொன்னாரு. இப்போ நீங்க எல்லாம் வந்து இந்த அகோரிகள்னு சொல்றாங்க, அந்த மாதிரி? நான் அகோரி கிடையாது. நான் சித்த மார்க்கத்தில் போயிட்டு இருக்கேன். எப்படி அகோரி ஆக முடியும்? நான் அகோரி கிடையாது. இவர் வாசிக்கிற இசைக்கருவியோட பேரு மோர்சிங்.
ஏதோ தனிமையில உட்கார்ந்து வாசிச்சுக்கிட்டு இருக்கிறதா தான் முதல்ல நான் நினைச்சேன். இவர்கிட்ட பேசினதும் தான் தெரிஞ்சது இது வெறும் இசைக்கருவி இல்ல, இதுவும் தியானத்துக்கு உதவும்னு சொல்லி அதை பத்தி எனக்கு விளக்குனாரு பாலுச்சாமி. இதுக்கு பேர் வந்து மோர் சங்கு. அந்த காலத்தில் இசை கருவி இன்னும் உருவானது முதல் இதுதான். ஆனால் இப்போ யாருக்கு என்னன்னு தெரியாது. சில பேர் கச்சேரியில் பாடும்போது இதை பார்க்கலாம், கோயில் குளத்தில் கச்சேரி பண்ணுவாங்க பார்க்கலாம். இதனால் என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வாசிக்கிறதுனால வந்து நமக்கு வாசி தன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஓடும். இந்த மோர் சங்கு வாசிக்கிறதுனாலையோ, இந்த ஃப்ரூட்டுன்னு சொல்லக்கூடிய புல்லாங்குழல், சங்கு இந்த மாதிரி ஊதுனா ஆட்டோமேட்டிக்காக வந்து வாசி ஓடும், நமக்கு நல்லா ஓடும். மோர்சிங், புல்லாங்குழல், சங்கு இது எல்லாமே தியானத்துக்கு உதவும் இசைக்கருவிகள்னு இவர் சொன்னது எனக்கு ஒரு புது தகவலா இருந்தது. சாமியார்களோட உலகம் புதிரானது. இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதும் எனக்கு அப்படிதான் தோணுச்சு. இவர் குளிச்சு பல்லு விளக்கி 16 வருஷம் ஆனதா சொல்றாரு. எனி டைம் அந்த யாகம் பண்ணுறோன்னோ இல்லையோ, வாயில் வந்து சுலோகம் ஓடிகிட்டே இருக்கும். எனி டைம் ஓடிகிட்டே இருக்கும். தூங்கினாலும் சரி, எங்கே தூங்குறோம், எங்களுக்கு தூக்கமெல்லாம் எனக்கு தேவையில்லை. தூக்கம் இல்லாமல் நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். தூங்கவே கூடாது. தூங்கணும்னா ஒரேடியாக தூங்கினாத்தேன். நான் குளிக்க மாட்டேன், பல்லு விளக்க மாட்டேன். நான் குளித்து பல்லு விளக்கி 16 வருஷம் ஆச்சு. இதுனா வரைக்கும் பல்லு விளக்குனதில்லை, இதுனா வரைக்கும் குளித்ததில்லை. துணியை மட்டும் வெள்ளையாக துவைச்சிக்கிருவேன், அவ்வளோதான். எதனால் அப்படி இருக்கீங்க? 4 மக்களுக்கு நல்லது நடக்கணுன்றக்காண்டி அப்படி இருக்கேன். எல்லா மக்களுக்கும் நல்லது நடக்கணும். நான் இப்படி இருந்தாத்தேன் நான் சொல்கிற வாக்கு அவங்களுக்கு பலிக்கணும். அகோரி மணிகண்டனோட குருன்னு இவர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டதால அந்த கேள்வியை நான் இவர்கிட்டயே கேட்டேன். சுடுகாட்டுல இருக்கிற பிணத்தை அகோரிகள் சாப்பிட்றத பத்தி கேட்டேன். ரொம்ப சாதாரணமா இவர் அதை பத்தி எனக்கு விளக்க தொடங்கினாரு. கேட்கும் போதே கொஞ்சம் சங்கடமா இருந்தது. சில பேர் பாடி சாப்பிடுவாங்க. காலையில் 4 மணிக்கு சரக்கு ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வந்து அந்த இடுக்கி வச்சுருப்பாங்க, அதை குத்தி எடுத்து இருதயத்தை எடுத்து அப்படி சாப்பிடுவாங்க. 4 மணிக்கு நடக்கும் காலையில். அகோரி மணிகண்டனை பத்தி விசாரிச்சேன். இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு பக்கத்துல இருக்கிற மயானத்துல ஒரு பூஜை நடக்கவிருக்கு. அதுக்கான ஏற்பாடுகளை அகோரி மணிகண்டன் செய்துட்டு இருப்பதா எனக்கு ஒரு தகவலை சொன்னாரு. இப்போ அவர் அகோரி மணிகண்டன், அவரை பார்க்கணுன்னா எங்கே போகணும்? அவர் எங்கே இருக்காரு? பால் பண்ணை அரியமங்கலம். அரியமங்கலத்தில் உள்ள ஒரு காளி கோயில் இருக்குது, அங்கே தான் இருப்பாங்க. அங்கே தான் அகோரிகள்லாம் வந்திருக்காங்க. நைட்டு இனிமேல் பூஜை நடக்கும் 10 மணிக்கு மேலே. மயான பூஜை சொன்னாங்க. மயான பூஜை நைட்டு நடக்கும். இப்போ ஸ்பெஷலாக அகோரி வந்திருக்கிறதுனால நடக்கும், பூஜை நடக்கும். ஸ்பெஷலானா காசிலேருந்து வந்திருக்காங்க? ஆமாம், காசிலேருந்து வந்திருக்காங்க. எல்லாமே பாடி இப்போ சாப்பிட்றவங்க தான். அரியமங்கலம் பக்கத்துல மயானக்கரையில நடக்கவிருக்கிற பூஜைக்கு போய் எனக்கு கலந்துக்க சொன்னாரு. இப்ப அகோரி மணிகண்டன் சுடுகாட்டுல தான் மயான பூஜையை நடத்த போறாரு. நேர்ல போய் பாருங்கன்னு எங்களை அனுப்பி வச்சாரு. திருச்சியில் இருக்கக்கூடிய அகோரி மணிகண்டன் அவரை சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்திருக்கேன். அவர் இருக்கக்கூடிய வீடு ஊருக்கு ஒதுக்குப்புறமா ரொம்பவே அமைதியான சூழல் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வீட்டுக்குள்ளே மண்டை ஓடு, எலும்பு இதெல்லாம் வச்சு தான் பூஜை பண்ணுறாங்க. ஆனால் நான் இங்கே வந்து பார்க்கும்போது அகோரிகள் யாருமே இல்லை. ஏன்னா இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு மயானத்தில் ஒரு உக்கிரமான பூஜை இருக்குது. அந்த பூஜையில் கலந்துக்கிறதுக்காக அகோரிகள் எல்லாருமே அங்கே போயிட்டதாக சொன்னாங்க. அதனால் நானும் இப்போ மயானத்துக்கு போகலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா அங்கே போனால் தான் அகோரி மணிகண்டனை சந்திக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பூஜை முறை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறையை பற்றியும் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. இப்போ நாங்க இருக்கிற மணிகண்டத்துல இருந்து 25 கிலோமீட்டர் தூரத்துல தான் இவர் சொன்ன இடம் இருக்கு. நாங்க உடனே டிராவல் பண்ண ஆரம்பிச்சோம். ஒரு கட்டத்துல பாதை தார் ரோட்ல இருந்து இறங்கி கரடு முரடான பாதையில பயணம் செய்யும்படியா இருந்தது. ரயில்வே கேட் வந்தது. அந்த கேட்டுக்கு அப்புறம் கொஞ்ச தூரத்துல வண்டி போறதுக்கான பாதையே இல்ல. டெட் எண்ட் ஆயிடுச்சு. இனி வண்டியில போக முடியாது. மேற்கொண்டு போக வழி தெரியாததால நான் அகோரி மணிகண்டனோட ஆட்களுக்கு போன்ல தொடர்பு கொண்டு பேசினேன். அவங்க ஒரு ஆள் அனுப்புறதாகவும் என்னை அங்கேயே வெயிட் பண்ணும்படியும் சொன்னாங்க. அவங்களோட ஆள் வர வரைக்கும் நான் அங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
அகோரிகளோட வாழ்க்கை முறையை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட நோக்கமே. அதனால தான் நான் இப்போ திருச்சி வந்திருக்கேன். திருச்சியில் இருக்கக்கூடிய அகோரி மணிகண்டன் அவர் நடத்தக்கூடிய மாந்திரிக பள்ளிக்கு போனேன். ஆனால் அங்கே அகோரிகள் யாருமே இல்லை. அவரோட குருநாதர் பாலுசாமியார் தான் இருந்தார். அவர்கிட்ட பேசும்போது என்கிட்ட நிறைய விஷயங்கள் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு மயானத்தில் அகோரிகள் பூஜை இருக்குது, நீங்கள் அங்கே போனீங்கன்னா உடனே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொன்ன தகவலின் அடிப்படையில் அந்த அட்ரஸ் கேட்டு நான் இப்போ வந்து ஆத்தங்கரை ஓரமாக வந்துட்டேன். இங்கே தான் அந்த மயானக்கரை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் தான் ரோடு வசதி இருக்குது, இதுக்கு மேலே வந்து எப்படி போகணும் அப்படின்னு தெரியல. அதனால் நான் இப்போ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்பொழுது அவங்களே வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் அவங்களுக்காக தான் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து பணங்குத்தி சாப்பிட்றது. ஓ, இது பணம் இங்கே அனல் அடிக்கும்ல, ஆமாம். அனல் அடிக்கிறதுனால கொஞ்சம் வெட்டி நின்று குத்தி சாப்பிட்டுக்கலாம். இங்கே தமிழ்நாட்டில் சாப்பிட்ருக்கேன். அது வருஷத்தில் ஒரு நாள் திருவிழா நடத்துவாங்கள்ல, அவன் அம்மா சாப்பிட போகிறாங்கன்னு சொல்லி நடத்துவாங்க. அது அன்னைக்கு இங்கே சாப்பிட்ருக்கோம் தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் சாப்பிட முடியாது. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. இன்னைக்கு நான் திருச்சிக்கு பக்கத்துல ஒரு மயானத்துல இருக்கேன். மீடியாக்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தின அகோரி மணிகண்டன் சமீபத்துல காசில பிணத்தை தின்னும் கோர காட்சியோட திரும்பவும் தமிழகத்துக்கு ரீஎன்ட்ரி ஆயிருக்காரு. கொஞ்ச நேரத்துல என்னை கூட்டிட்டு போக ஒருத்தர் வந்தாரு. இவரோட பேரு பிரபு, மணிகண்டனோட சீடர். அவர் என்ன ஒரு தீப்பந்தத்தை கையில பிடிச்சபடி மயானத்துக்கு அழைச்சிட்டு போனாரு. இவர் 1.5 வருஷமா மணிகண்டன் கிட்ட சீடராக இருக்காராம். இப்போ இவருக்கு செய்வினை எடுக்க சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாராம் அகோரி மணிகண்டன். இன்னைக்கு நைட்டு நடக்கவிருக்கிற மயான பூஜையை பத்தி எனக்கு சொல்லிக்கிட்டே வந்தாரு பிரபு. ஆனால் மயானத்தில் தான் இந்த பூஜை. ஆனால் அகோரிகளுடைய பூஜை வந்து மயானத்தில், அதாவது எந்த ஒரு அஷ்டசக்தியையும் துஷ்ட சக்தியும் ஆட்டி அடைக்கக்கூடிய ஒரு காளி அகோர காளி. அந்த அகோர காளி கிட்ட வந்து முறையிட்டு செஞ்சுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உடனே பழிக்கணும், ஆத்தா கேட்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் மக்கள் வந்து இந்த இதெல்லாம் செய்கிறாங்க. ஏறக்குறைய 1 கிலோமீட்டருக்கு மேல நடந்திருப்போம். ஒத்தையடி பாதை, 2 பக்கமும் கருவேல மரம் தான் இருந்தது. அந்த பாதையிலேயே தொடர்ந்து மயானத்துக்கு நடந்து போனோம். நல்ல இருட்டுல மயானத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். நாங்க போன சமயம் காசில இருந்து ஒரு அகோரி அங்க வந்திருந்தாரு. அவர் மட்டும் இங்க பூஜையை தயார் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த இடத்துல தனியா ஒரு குடிசை இருந்தது. சூலம் நட்டு வைக்கப்பட்டிருந்தது. குட்டிச்சாத்தானுக்கு வழிபாடு செய்யும் இடம்னு எனக்கு ஒன்ன காட்டினாங்க. மயான மேடைக்கு பக்கத்துல தான் இப்ப யாகம் நடக்கவிருக்கு. பயமுறுத்தும்படியான பல விஷயங்கள் அங்க இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க பூஜை செய்யறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருந்தது. யாகத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் தயாரா இருந்தது. பலி கொடுக்கறதுக்கான கோழி, மதுபான பாட்டில் எல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க. அகோரி மணிகண்டன் இங்க எங்கேயோ தான் இருக்காரு. ஆனா நான் அவரை இன்னும் பார்க்கல. இந்த மயானத்துல மறைவா ஒரு இடத்துல இருந்து சில மந்திர உச்சாரணங்கள் செய்துட்டு இருக்கிறதா எனக்கு சொன்னாங்க. சர்ப நதிக்கரை ஓரமாக இருக்கக்கூடிய அகோரா காளி மயானக்கரையில் தான் இருக்கேன். இந்த பகுதியில் தான் வந்து அகோரிகள் வந்து நைட்டு 12 மணிக்கு பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த பகுதி வந்து ரொம்பவே இன்டீரியரில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சுற்றி காடு. இங்கே வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் வந்துட முடியாது. மக்கள் நடமாட்டமே இல்லாத பகுதி அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க அகோரிகள் அப்படின்றவங்க வந்து மக்கள் வந்து எளிதில் பார்க்கக்கூடிய இடத்துல நாங்கள் தங்க மாட்டோம், மக்கள் கண்காணிப்பு வந்து எங்கள் மேலே இருக்கக்கூடாது, எங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்கக்கூடாது, அதனால தான் இந்த மாதிரியான இடத்துல தங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இது வந்து சுற்றி வந்து கருவக்காடு, இந்த பக்கம் ஆத்தங்கரை, இப்படி தான் வந்து இந்த மயானக்கரை அமைஞ்சிருக்கு. இந்த மயானக்கரையில் தான் ஒவ்வொரு நாளும் இரவு 12 மணிக்கு பெரிய யாகம் நடத்தி அகோரிகள் பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த பகுதியில் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பூஜைக்கு தேவையான எல்லாமே வந்து இங்கே ப்ராசஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. உள்ளே வந்து அவர் வந்து பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. அகோரிகள் வந்து ஒரு 2-3 பேர் வந்து அந்த குடிசை பகுதிக்குள்ளே இருந்து பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. அதை வந்து வெளியாட்கள் யாரும் பார்க்கக்கூடாது, ஷூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நாங்கள் வந்து வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஒரு 12 மணிக்கு தான் அவங்க எல்லாருமே வெளியில் வருவாங்க, வந்து இந்த பூஜையை வந்து நடத்த போகிறாங்க. அதுக்குள்ள இப்ப நடக்க போற யாகத்துக்கு பிணத்தோட சாம்பலை எடுக்கணும்னு பக்கத்துல இருக்கிற சுடுகாட்டுக்கு கிளம்பினாரு பிரபு. பிணத்தோட சாம்பலை தான் பூஜையின் போது உடம்புல பூசிக்குவாங்களாம்.
நானும் அவரோட சுடுகாட்டுக்கு டிராவல் பண்ண ஆரம்பிச்சேன். சுடுகாட்டுக்கு போனதும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அங்க ஒரு பிணத்தை எரிச்சிருந்தாங்க. அந்த சாம்பலை எடுக்கிறதுக்கு முன்னால அதுக்கு சில பூஜைகளை செஞ்சாரு பிரபு. அப்புறமா அந்த பிணத்தோட சாம்பலை ஒரு தட்டுல கலெக்ட் பண்ணாரு. இப்போ இந்த சாம்பல் வச்சு என்னென்னலாம் பண்ணுவீங்க? அதாவது இந்த சாம்பல் வந்து அஷ்டகர்மங்களை நீக்கக்கூடிய இந்த சாம்பல். இப்போ ஒருத்தவங்க இறந்து போன சாம்பல் தானே இப்போ நீங்கள் ஆமாம். எடுத்துக்கீங்க. இதனால அந்த இறந்து போனவங்களுக்கு ஏதாவது நல்லது அந்த மாதிரிலாம் இருக்காது? அவங்களுக்கு வந்து மோட்சம் கிடைக்கும். அதாவது அவங்களோட எரிஞ்சவங்களோட சாம்பலும் சரி, அவங்களோட பாடியும் சரி, நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னா அவங்களோட சாம்பல் எடுத்து நாங்கள் பூசுறோம் அப்படின்னா அதனால அவங்களுக்கு ஒரு பயன் உண்டு. அதை எடுத்துக்கிட்டு திரும்பவும் நாங்க யாகம் நடக்கிற இடத்துக்கு வந்து சேர்த்துட்டோம். எடுத்துட்டு வந்த பிணத்தோட சாம்பலை விபூதியோட கலந்து அங்க இருந்தவங்க உடம்புல பூசிக்கிட்டு பூஜைக்கு தயாராயிட்டாங்க. யாகம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க இருக்கிற குடிசையிலையும் யாருக்கும் தெரியாம ஒரு பூஜை நடந்தது. அதுக்குள்ள ஷூட்டிங் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். குடிசைக்குள்ள பூஜையை முடிச்சிட்டு வெளியே வந்தாரு அகோரி மணிகண்டன். வித்தியாசமான கோலத்துல அந்த இரவு நேரத்துல அவரை பார்க்கவே பயங்கரமா இருந்தது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் கடவுள் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் சாதாரண ஜனங்களுக்கெல்லாம் அகோரிகள் பத்தி ஓரளவுக்கு தெரிய வந்தது. காசியில கங்கை கரையில் வாழும் ஒரு குறிப்பிட்ட சாமியார்களை தான் அகோரிகள்னு குறிப்பிடுறாங்க. இவங்களோட வாழ்க்கை முறை அசாதாரணமானது. எப்பவும் சுடுகாட்டிலேயே தான் இருப்பாங்க. பிணங்களை சாப்பிடுவாங்க. மனித எலும்புகளை தான் எல்லாத்துக்கும் பயன்படுத்துவாங்க. கஞ்சா புகைப்பாங்க, மது குடிப்பாங்க, அதையும் கூட மனித மண்ட ஓட்டுல ஊத்தி குடிப்பாங்கன்னு அகோரிகளை பத்தின நிறைய அதிர்ச்சிகரமான விஷயங்கள் சொல்லப்படுது. காசில தான் பெரும்பாலும் அகோரிகள் இருப்பாங்க. இப்போ முதன்முறையா தன் அகோரின்னு அறிவிச்சபடி தமிழகத்துல பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு அகோரி மணிகண்டன். உண்மையிலேயே அகோரிகள் பிணத்தை சாப்பிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நான் இவர்கிட்ட கேட்க நினைச்சிருந்த ஒரு முக்கியமான கேள்வி. அதை நேரடியா கேட்க எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. அவரோட கையில ஒரு மந்திரக்கோல் மாதிரி ஏதோ ஒரு பொருள் இருந்தது. அதுல இரும்பாலான ஒரு சிமிட்டா இருந்தது. இது எதுக்குன்னு அவர்கிட்ட கேட்டேன். எரியிற பிணத்துல இருந்து கறி எடுத்து சாப்பிடத்தான்னு எனக்கு கூலா பதில் சொன்னாரு. இப்போ இந்த இது என்னது? இது எதுக்கு? இதுங்களா, இது வந்து சிம்டான்னு சொல்லுவாங்க. இது வந்து புணங்குத்தி சாப்பிட்றது. ஓ, இது புணம் இங்கே அனல் அடிக்கும்ல, ஆமாம். அனல் அடிக்கிறதுனால கொஞ்சம் வெட்டி நின்று குத்தி சாப்பிட்டுக்கலாம். இங்கே தமிழ்நாட்டில் சாப்பிட்றீங்க, அது வருஷத்தில் ஒரு நாள் திருவிழா நடத்துவாங்கல்ல, அவன் அம்மா சாப்பிட போகிறாங்கன்னு சொல்லி நடத்துவாங்க. அன்னைக்கு இங்கே சாப்பிட்ருக்கோம் தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் சாப்பிட முடியாது. அதுக்கப்புறமே காசி தான். காசியில் வந்து என்னைக்கு நினச்சாலும் சாப்பிட்லாம். என்னைக்கு நினச்சாலும் எந்த டைமில் நினச்சாலும் சரி சாப்பிடலாம். அங்கே அந்த ஒரு உரிமை இருக்குது. அது கிடையாது. வந்து கஞ்சா குடித்தாலே ரவுடி, சாமியான்லாம் சொல்ல மாட்டாங்க, ரவுடி சொல்லுவாங்க. அங்கே கஞ்சா குடித்தாதான் சாமி. அதாவது 6 மணிக்கு, சாயங்காலம் 6 மணிலேருந்து நைட்டு 12 மணிக்குள்ளே ஒரு அகோரி மயானத்துக்குள்ளே நுழையணும். அப்படி நுழையலாட்டி அந்த அகோரி அன்னைக்கு செத்துட்டான்னு அர்த்தம். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. இன்னைக்கு நான் திருச்சிக்கு பக்கத்துல ஒரு மயானத்துல இருக்கேன். மீடியாக்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தின அகோரி மணிகண்டன் சமீபத்துல காசியில பிணத்தை தின்னும் கோர காட்சியோட திரும்பவும் தமிழகத்துக்கு ரீஎன்ட்ரி ஆயிருக்காரு. சுடுகாட்டு பிணத்தை சாப்பிடுவதுதான் அகோரிகளின் பூஜைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அகோரி மணிகண்டனோட தான் இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போது காசியில் இருக்குன்னு சொன்னீங்களே, காசி போகணுன்னு சொன்னீங்களே, காசியில் அங்கே வாழக்கூடிய சாமியார்களுக்கும் இங்கே வந்து தமிழ்நாட்டில் எல்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? உதாரணத்துக்கு இங்கே வந்து கஞ்சா குடித்தாலே ரவுடி, சாமியான்லாம் சொல்ல மாட்டாங்க, ரவுடி சொல்லுவாங்க. அங்கே கஞ்சா குடித்தாதான் சாமி, இல்லாட்டி சாமி கிடையாது. அதுக்கு இதுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. மயானத்தில் பூஜை பண்ணுறது அங்கே சகஜம். பூஜை பண்ண போலாட்டி நீ அகோரி கிடையாது. அதாவது 6 மணிக்கு, சாயங்காலம் 6 மணிலேருந்து நைட்டு 12 மணிக்குள்ளே ஒரு அகோரி மயானத்துக்குள்ளே நுழையணும்.
அப்படி நுழையலாட்டி அந்த அகோரி அன்னைக்கு செத்துட்டான்னு அர்த்தம். அங்கே இங்கே அப்படி கிடையாது. அது யாராவது ஒரு அகோரி உள்ளே போனான்னா ஐயோ யாரையோ சாவடிக்க போகிறான் இங்கே கணக்கு. அதுதான் காசிக்கு முழுக்க வித்தியாசம். ஒவ்வொரு முறையும் 48 நாட்கள் மண்டல பூஜை நடத்துறதுக்காக காசிக்கு போய் வரும் அகோரி மணிகண்டன் அங்க சுடுகாட்டு பூஜை நடத்தி எரியிற பிணங்கள்ல இருந்து மனித கறியை எடுத்து சாப்பிட்டதா சொன்னாரு. இப்போது சாமியார்களில் வந்து நிறைய வகைகள்லாம் சொல்லுவாங்க. இப்போ நாகா, சாதுக்கள், அகோரி இந்த மாதிரிலாம். நாகா இருக்காங்க, ருத்ரா இருக்காங்க, காளி இருக்காங்க, லால் இருக்காங்க, எல்லா அகோரியும் இருக்காங்க. இதில் என்னோட நான் வந்து ருத்ரா அகோரியை சேர்ந்தவன். காளியை வச்சு கும்பிடுவேன். இப்போ ருத்ரன் அகோரி அப்படின்னா அது எப்படி? அது எந்த விதத்தில் வரும்னா மசான் பூஜை ஃபுல்லாக சாப்பிட்றதுலேருந்து தூங்குற வரைக்கும் ஃபுல்லாக மசானம் தான். எனி டைம் இறைவன் அங்கே தான் இருப்பான், நாங்கள் தான் இறைவன் சொல்லிட்டு அங்கே உட்காந்துருப்போம். எங்களை தேடி அங்கே யாராவது வந்தாங்கன்னா சரி இறைவனால் அனுப்பப்படுறவங்க எங்களால் செய்ய முடியும்னு வச்சுட்டு அவங்களுக்கு எந்த காரியமாக இருந்தாலும் செய்வோம். இப்போ ருத்ரன் அகோரி அப்படின்றவங்க தான் அந்த நரமாமிசம்லாம் சாப்பிடுவாங்களா? ஆமாம். நீங்களும் சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் சாப்பிடுவோம். முன்னாடி காசியில் போனால் இந்தபடி அந்த பூஜையும் உண்டு எங்களுக்கு. நாங்கள் காசிக்கு போகிறது முக்கால்வாசி அந்த பூஜை செய்கிறதுக்காண்டி தான் போவோம். அது மட்டும் இல்லாம அப்படி இவர் மனித உடல்ல இருந்து மாமிசத்தை எடுத்து சாப்பிடுற ஒரு அதிர்ச்சிகரமான வீடியோவையும் எனக்கு காட்டினாரு. காசி கங்கை கரை ஒரு சூலத்தை நட்டு வச்சு ஏதோ பூஜைகள் அங்க நடந்துகிட்டு இருக்கு. கரையோரமா ஒரு மனித எலும்பு கூடு ஒதுங்கி இருந்தது. பூஜை செய்துகிட்டு இருந்த அகோரி மணிகண்டன் அந்த எலும்பு கூட்டுல இருந்து சில சதை துண்டுகளை எடுத்து சாதாரணமா சாப்பிட தொடங்குறாரு. வீடியோவில் பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருந்தது. அந்த வீடியோவை நீங்களும் இன்னொரு முறை பாருங்க. இதுவரைக்கும் யாரோ நமக்கு தெரியாத வடநாட்டு அகோரிகள் இப்படி எரியற பிணங்கள்ல இருந்தும் கங்கை கரையில ஒதுங்கும் எரிந்த பிணங்கள்ல இருந்தும் மனித கறியை சாப்பிட்றத நான் நெட்ல நிறைய பார்த்திருக்கேன். ஆனா அகோரி மணிகண்டன் பிணத்தை எடுத்து சாப்பிட்ற அந்த காட்சியை பார்த்த அதிர்ச்சியில இருந்து இன்னும் என்னால மீள முடியல. இப்படி இன்னும் சில அதிர்ச்சிகள் நாளை தொடரும். வேற ஒரு அமானுஷ அனுபவத்தோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். குட்டி சாத்தானுக்கும் காளிக்கும் நடத்தப்படும் மயான பூஜை. ஒரு இளம் பெண்ணின் உடலுக்குள் இறங்கி கர்ஜிக்கும் நாகம்மா. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். சின்ன வச்சு அவ கரைய சின்ன வச்சு உங்களை நீ கொடுக்கணும்.